ஹாய் ஆல் வெல்கம் டு டெக்ரானி. லாஸ்ட் வீடியோவில் பேஜ் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் விட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் லாகின் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் விட்ஜெட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவைலபிள் விட்ஜெட்ஸ்னு வருது பாருங்கள். இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே டிஃபால்ட்டாக அவங்க சில நிறைய விட்ஜெட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஆர்ச்சேஸ் கொடுக்குறாங்க, கேலண்டரு, கேட்டகரிஸு, கேலரி, மெட்டாடேட்டா, நேவிகேஷன் மெனு, பேஜஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு விட்ஜெட்ஸ்லாம் என்னென்னா சில செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து நம்ம எங்கே வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்ஜெட்ஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்மளோட தீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார் கொடுத்துருக்காங்க, ஹெட்டரில் ஒரு சைட் பார் கொடுத்துருக்காங்க, ஃபுட்டில் வந்து மொத்தம் 4 சைட் பார் கொடுத்துருக்காங்க, 4 விட்ஜெட்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நம்மளோட தீமில் வந்து விட்ஜெட்ஸ் ஏரியாவை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு தீமுக்கும் டிஃபர் ஆகும். பட் நமக்கு ஆக்டிவேட்டாக இருக்கிற தீமில் பார்த்தீங்கன்னா எல்லா தீம்லேயும் மோஸ்ட்லி சைட் பார் இருக்கும். விட்ஜெட்ஸ் ஏரியாங்கிறது இப்போ ஹெட்டரில் சில தீமில் இருக்காது, ஃபுட்டில் வந்து 4 விட்ஜெட் ஏரியா இருக்காது. ஆக்சுவலாக ஒன்று தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். விட்ஜெட் ஏரியா உள்ள மட்டும்தான் உங்களால் வந்து இந்த விட்ஜெட்ஸை ட்ராக் பண்ணி போட முடியும். நீங்கள் விட்ஜெட் செக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னாலே எந்த தீம் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் அந்த தீமோட விட்ஜெட் ஏரியா எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த தீமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் 4 விட்ஜெட் ஏரியா இருக்குது, ஹெட்டரில் 1 இருக்குது. சைட் பார் டிஃபால்ட்டாக எல்லா தீம்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பாரில் மட்டும்தான் நம்ம விட்ஜெட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது, ரீசன்ட் போஸ்ட் இருக்குது, ரீசன்ட் கமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்கிவ்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, மெட்டா இருக்குது. இப்போ நம்ம சைட் பாரில் போய் பார்த்தீங்கன்னா இத்தனை விட்ஜெட்ஸும் ஆக்டிவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், விசிட் சைட் போகிறேன். இப்போ சைட் பாருங்கிறது நம்ம ஒன்லி ஃபார் பிளாக் டீட்டெயில் பேஜில் மட்டும் தான் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் பேஜில் வச்சில்ல. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி போகிறோம். இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், சர்ச் இருக்குது, ரீசன்ட் போஸ்ட் இருக்குது, ரீசன்ட் கமெண்ட்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த டைட்டில் மட்டும் இருக்குது. ஆர்கிவ்ஸ்னால் நம்ம எந்த மந்தில் போட்டோம் அப்படிங்கிறது தான், ஜூன் 2020 போட்டிருக்கோம். கேட்டகரிஸ் ஒரே கேட்டகரி பிளாக்னு இருக்கு, வந்துருச்சுங்க நமக்கு. ஏன்னா யூடியூப்ங்கிறது நமக்கு எந்த போஸ்ட்டும் இல்லை, அதனால் இங்கே வரல. மெட்டாங்கிறது சும்மா சைட் அட்மின், லாக் அவுட், என்ட்ரி ஃபீட், சும்மா அந்த மாதிரி லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து வேணாம், இப்போ எனக்கு சைட் பார் வந்து சர்ச் வேணாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்படி ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருங்க, இது வராது அங்கே. இப்போ கமெண்ட்ஸ் எனக்கு வேணாம்னா இங்கே ட்ராக் பண்ணி போட்டால் இங்கே வராது. இப்போ எனக்கு மெட்டா வேணாம்னா இங்கே தூக்கி இங்கே போட்டால் வந்து வராது. இப்போ ஆர்கிவ்ஸ் எனக்கு வேணாம்னா இங்கே போட்டலாம். ஒன்லி இந்த ரீசன்ட் போஸ்ட்டும் கேட்டகரிஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் போய் இங்கே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகிடும். திருப்பி இங்கேருந்து இழுத்து இங்கே இப்போ எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேலண்டர் வேணும், இங்கேருந்து இழுத்து இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான். இந்த ஆர்டரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரீசன்ட் போஸ்ட்டுக்கு அப்புறம் கேலண்டர், கேட்டகரிஸ் வந்துருச்சு. இதாங்க விட்ஜெட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ கேலண்டர் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இங்கே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபுட்ரு ஏரியா இருக்குது, ஃபுட்டில் 4 விட்ஜெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எந்த விட்ஜெட்டுமே போடல, அதனால் எம்டியாக இங்கே இருக்குது, இப்போ எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து ஃபுட்ரு 1ல் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேலண்டர் வேணும்னு வச்சுட்டேன். ஓகேவா? வச்சுட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் கேலண்டர் வந்துடுச்சு. இது ஃபுட்ரு விட்ஜெட் ஏரியா 1, இது 2, 3, 4. இப்போ நான் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் போய் கொடுத்தேன்னா அங்கே வந்துடும். நான் விட்ஜெட் ஏரியா 2ல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா கேட்டகரிஸ் வேணும் வச்சுக்கோங்க. இங்கே ஏதாவது நேம் நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணாம். நான் இப்போ எதுவுமே கொடுக்கல, அப்படியே ஆஸ் யூஷுவல் உள்ளதே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க கேட்டகரிஸ் வந்துடுச்சு. இதுதான் விட்ஜெட்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேர்ட்ப்ரெஸ் டிஃபால்ட்டாக கொடுக்குற விட்ஜெட்ஸு. சில தீமும் பார்த்தீங்கன்னா அவங்க சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை விட்ஜெட்ஸாக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க தீமில் பார்த்தீங்கன்னா நம்ம சில ஆக்டிவேட் பண்ணியிருக்க தீமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேம் தான் நம்ம தீம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலர், ரீசன்ட் போஸ்ட், ரீசன்ட் போஸ்ட், கமெண்ட்ஸ், டேக்ஸ், டேப்டு, பேன் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சைட் பாரில் வந்து லேட்டஸ்ட் போஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் விட்ஜெட்ஸ் இங்கே இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே போட்டிங்கன்னா இங்கே ஆக்டிவ் விட்ஜெட்ஸ் வந்துடும். அது இங்கே பாருங்கள், சைட் பார் போஸ்ட் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து இங்கே எடுத்து போட்டுறேன். இங்கே எடுத்து போட்டுட்டு லேட்டஸ்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பதிலாக இந்த வேர்ட்ப்ரெஸ் டிஃபால்ட் ரீசன்ட் போஸ்ட் எனக்கு வேணாம், அதை நான் எடுத்து இங்கே வச்சுட்டேன். தீம் கிரியேட் பண்ணியிருக்க விட்ஜெட்ஸ் நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லேட்டஸ்ட் போஸ்ட் கம்பெனியோட வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு, அந்த போஸ்ட்டுக்கு டீட்டெயில் பேஜுக்கு போயிடும். சில இன்ஆக்டிவ் விட்ஜெட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அது ஆக்டிவாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி இங்கே ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த வந்துருச்சு பாருங்கள், இப்போ போட்டது வந்து ரீசன்ட் இந்த இது வந்துருச்சு. இப்போ எனக்கு இதுவுமே வேணும் அப்படின்னா இது தூக்கி இங்கே போட்டுக்கிறேன், போட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லேட்டஸ்ட் போஸ்ட் ஒரு விட்ஜெட்டு,
இது லேட்டஸ்ட் போஸ்ட்டும் இருக்கும், அதுக்கான கமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கான கமெண்ட்ஸ் இங்கே இருக்குது, அதுக்கான டேக்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ண டேக்ஸு, அதுக்கான கமெண்ட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. இதாங்க ஒரு விட்ஜெட்ஸு. இப்போ உங்களுக்கு விட்ஜெட்ஸை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கம்ப்ளீட் பிளாகிங் கைட் ஸ்டெப் பை ஸ்டெப்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.